ஓவியா இல்லாத பிக் பாஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது நம்ம ஊர்காய் இல்லாத தயிர் சாதம் அதே மாதிரி தாங்க இருக்கு. தற்போது பிக் பாஸ் நிகழ்ச்சி வந்துட்டு அனைவராலும் ரொம்பவே போர் அடிக்கிற ஒரு நிகழ்ச்சியாக பார்க்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஆரம்பத்தில் என்னவோ பிக் பாஸ் நிகழ்ச்சியில பரபரப்புக்கு பஞ்சமே கிடையாது. எல்லாருமே வந்துட்டு 9 மணிக்கெல்லாம் டிவி முன்னாடி வந்து உட்காந்துருவாங்க. அப்படி ஆபீஸ்ல பர்மிஷன் கிடைக்கலனா அன்னைக்கு லீவ் போட்டு கூட வந்துட்டு பிக் பாஸ் நிகழ்ச்சி பார்க்கணும் அப்படின்ற ஆர்வலோட வந்து உட்காந்துருவாங்க. ஆனா தற்போதெல்லாம் அந்த நிலை அப்படியே மாறி வந்துட்டு இருக்குங்க. பிக் பாஸ் நிகழ்ச்சி கொஞ்சம் கூட வந்துட்டு பரபரப்பும் இல்ல, அந்த அளவுக்கு வந்துட்டு அதிர்ச்சியும் எந்த மாதிரி செய்தியும் கிடையாது. அது மட்டும் இல்ல, ஒருவருக்கு ஒருவர் சண்டையும் அந்த அளவுக்கு போட்டுக்கிறதே கிடையாது. மேலும் ஓவியா வந்துட்டு முக்கியமா அந்த நிகழ்ச்சியில தற்போது இல்ல. இதனாலேயே வந்துட்டு இந்த நிகழ்ச்சி மக்கள் பார்ப்பது அதிக அளவில் குறைந்து கொண்டே வந்துட்டு இருக்கு. தற்போது நகர்ந்த நிகழ்ச்சியில கூட வந்துட்டு அந்த அளவுக்கு யாருமே வந்துட்டு சுவாரஸ்யமா எதுவுமே நடந்துக்கல. ஆனா தற்போது ரைசா வந்துட்டு ஓவியாவின் இடத்தை நிரப்புவதாக தெரிந்து வந்துட்டு இருக்கு. சமூக வலைதளத்தில் கூட வந்துட்டு ரைசாவுக்கு ஆதரவாளர்கள் அதிகரித்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஓவியா வெளியே போனதுக்கு ரைசா வந்துட்டு மனமாற ஃபீல் பண்ணது. அது மட்டும் இல்ல, அவங்க மட்டும் தான் வந்துட்டு குற்ற உணர்ச்சியை வந்துட்டு ரொம்ப தெளிவா வந்துட்டு கமல்ஹாசன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அதனால தற்போது ஓவியா இடத்தில் ரைசா வருவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா ரைசா வந்துட்டு ஓவியா மாதிரியே தற்போது நடந்து கொள்வதற்கு கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணி வந்துட்டு இருக்கும்போது ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சு வந்துட்டு இருக்காங்க. எப்படி ஓவியா கிட்ட நம்மளுடைய காயத்ரி வந்துட்டு பயங்கரமா பிரச்சனை பண்ணாங்களோ அதே மாதிரி தற்போது ரைசா கிட்டையும் பிரச்சனைகள் அதிகரித்து வந்துட்டு இருக்காங்க. ரைசா வந்துட்டு முன்போல் இல்லாமல் தற்போது ரொம்ப ஓப்பனா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடி ட்ரூ 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 மட்டும் சொல்லியிருந்தவங்க தற்போது வாய் திறந்து யார் தப்பு செஞ்சாலும் அதை கேள்வி கேட்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. அதே மாதிரி தான் இன்னைக்கு கூட வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு காயத்ரி அசிங்கப்படுத்திட்டாங்க. என் ப்ராப்ளத்தை என்னாலே சால்வ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொன்ன காயத்ரி பார்த்து ரைசா ரொம்ப இலக்கானமா சிரிச்சிருக்காங்க. அதை பார்த்த காயத்ரிக்கு பயங்கர காண்டே ஆயிடுச்சுங்க. காயத்ரிக்கு காண்டு வரது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே. ஆனா நம்மளுடைய காயத்ரி வந்துட்டு இது ரைசா கிட்ட வந்துட்டு பயங்கரமா கேட்டு சண்டையே போட்டிருக்காங்க. அது முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் பிரச்சனை. ரைசா வந்துட்டு அவங்க அந்த விஷயத்தை பத்தி ஸ்னேகன் கிட்ட பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நானே ஒரு பெரிய லூசு, நான் லூசு மாதிரி என்னென்னவோ பேசிட்டு இருப்பேன், அதை பெருசா எடுத்துக்கிட்டு அவங்க அவ்வளோ கோவப்பட்டாங்கன்னா அவங்க என்னை விட எந்த அளவுக்கு மிகப்பெரிய லூசா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்மளுடைய ஸ்னேகன் கிட்ட பேசியிருந்தாங்க. இதை வச்சு பார்க்குறப்ப காயத்ரி ரைசா வந்துட்டு முழு லூசுன்னு சொல்றாங்கன்னு தெளிவா தெரிஞ்சு வந்துட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்ல, கடந்த சில நாட்களாகவே வந்துட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ரைசா வந்துட்டு ரொம்பவே தெளிவாகவும் அனைவர் செய்யும் தப்புகளை தட்டி கேட்பதாகவும் இருந்து வந்துட்டு இருக்காங்க. இது தலைவராக இருக்கிறதுனால கிடையாதுங்க. நார்மலாவே வந்துட்டு கமல் சார் கிட்ட சொன்ன மாதிரி யார்கிட்ட என்ன பேசணுன்றதை கரெக்டாக தெரிஞ்சு பேசுறாங்க. அவங்க மனசுக்குள்ள தோணுதை அந்த செகண்டே சொல்லி முடிச்சிடுறாங்க. இதனால ரைசா வந்துட்டு அடுத்த ஓவியாவா பார்க்கப்படுவதில் எந்த தவறும் இல்லை அப்படின்னா சமூக வலைத்தளத்தில் மக்கள் தங்களுடைய ஆதரவை ரைசாவுக்கு தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கமெண்ட் எதுவாக இருந்தாலும் ஓகே, எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க.